ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டிவ் டாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஸ்டைலில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். நான் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா அரைச்சி நம்ம சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தக்காளி சாதமே. இந்த மாதிரியும் செய்யலாம். நார்மலாக நம்ம எப்பவுமே வந்துட்டு தக்காளி கட் பண்ணி போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரியும் செய்யலாம். பட் இப்படி செஞ்சோன்னா வந்துட்டு நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட ரைஸ் போட்டாலுமே வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். இந்த மாதிரி 4 தக்காளி பழம் வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே வந்துட்டு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கும் இதுக்கு. ஒரே ஒரு பத்தை வந்துட்டு தேங்காய், இந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு இது கூட வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10 இது புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் 2 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 ஆனியன் எடுத்து வச்சுக்கேன். இதை வந்து ஸ்லைஸாக வந்துட்டு பிரியாணிக்கு எப்படி போடுவோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கும் சரி, தக்காளி சாதம் எந்த ஒரு நம்ம வந்துட்டு மிக்சடாக வந்துட்டு செய்கிறோமோ அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆனியனை கட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு வந்துட்டு போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உதிரியாக வந்துட்டு ஆனியனை போடும்போது சீக்கிரமாக வதங்கிடும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரெண்டே 2 பச்சை மிளகாய் வந்துட்டு அப்படியே போட்டுக்கிறேன் நான் கீரையில். ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு 3 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், 2 பச்சை மிளகாய் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக வெங்காயம் வதங்கும்போது நம்ம 1 ஸ்பூன் தகுந்த மாதிரி வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட, டக்குன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகும்போது லஞ்ச் பாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி ஊற்றின உடனே ஒரு ஸ்பூன் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய குட்டி ஸ்பூன், அதனால் வந்து நான் 1.5 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். நல்லா இதனோட பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம்.
நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த குட்டி சொம்பில் தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அரிசி எடுத்துருந்தேன். இதில் 1. என்னோடய அரிசி வந்துட்டு இதில் 3 ஊற்றினா எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட அரிசியை பொறுத்து நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தான் ஊற்றணும். பட்டு என்னோடய அரிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் 3 ஊற்றினேன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். அந்த சாஃப்டாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுடலாம். நல்லா கொதி வந்துச்சு. அரிசி போட்டுக்கலாம். இப்போது அரிசி ஆட் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டுடலாம். நல்லா விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி மோர் வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.